வணக்கம் மக்களே, வணக்கம். இந்த வாரம் உங்ககிட்ட ஒரு புதிய கதையோட வந்திருக்கிறேன். அந்த கதையோட பேர் டைம். தமிழில் சொல்லணும்னா நேரம்னு சொல்லலாம். ஒருத்தருக்கு நேரம் நல்லா இருந்தால் என்ன நடக்கும்ன்றதையும், ஒருத்தர் நேரம் கெட்டு போயிடுச்சுன்னா அவனுக்கு என்ன நடக்கும்ன்றதையும் இந்த கதை மூலிமா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இந்த கதையோட ஆரம்பத்துக்கு போகலாமா? ஒரு ஊரில் ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் இருந்தான். அவன் டெய்லி கிராமத்தில் ஆடை கூட்டு போய் மேய்ச்சிட்டு கூட்டு வரதான் அவனுடைய வேலையே. ஒரு நாள் நம்ம கதையில் அதே மாதிரி ஆடு மேய்க்கிறதுக்காக போயிருந்தான். அப்போது தூரமாக இருந்து ஒரு முனிவர் வந்திருந்தார். அவருக்கு வெயிலில் களைப்பாக இருந்தது. அப்போது யார் தண்ணியே இல்லையேன்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்கும்போது ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனை பார்த்துட்டு, தம்பி எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமாப்பா அப்படின்னு கேட்டான். உடனே அந்த சிறுவன் தூரமாக போயிட்டு ஒரு வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த முனிவர் கொடுத்து அவர் தாகத்தை தீர்த்தான். உடனே அந்த முனிவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, தம்பி நீ என்னுடைய தாகத்தை தீர்த்த, உனக்கு நான் என்ன ஒன்று செய்யணும், எதனா வரம் கேளு, நான் செஞ்சு கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த சிறுவன் சொன்னால், இல்லை எனக்கு எதுவும் தேவையில்லையா, தண்ணி கொடுத்ததுக்கெலாம் நான் எதுவும் வெகுமதி எதிர்பார்க்க மாட்டேன், இல்லைப்பா நீ எதிர்பார்க்க மாட்டேன், நான் கொடுக்குறேன் உனக்கு எதனா செய்யணும்னு தோணுது அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் அந்த நம்ம ஊரில் இருக்கிற அரசவையில் அரசர்கிட்ட போயிட்டு அவரை மீட் பண்ணோம், அது மீட் பண்ணாலும் நான் அவரை என்ன செஞ்சாலும் எனக்கு எதுவும் ஆகக்கூடாது, அந்த மாதிரி ஒரு வரனை கொடுக்குன்னு கேட்டான். சரிப்பா நீ என்ன யோசிக்கிறியோ அதுவே உங்களுக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார். உடனே நெக்ஸ்ட் டே என்ன பண்ணா, அடுத்த நாள் அரசவைக்கு சென்றான். அரசவைக்கு போயிட்டு மன்னரை சந்திச்சு மன்னரோட கிரீடத்தை போய் தட்டி விட்டான். கிரீடம் தட்டி விட்டான்னா மன்னர் கோவப்பட்டு இவனை கைது பண்ணி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டார். உடனே பார்த்தா அந்த கிரீடத்தில் ஒரு சின்ன பாம்பு ஒன்று போச்சு. அதை பார்த்த உடனே என்னை காப்பாற்ற வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவன் மேலே இறக்க காட்டி, நான் உனக்கு அரசவையில் வேலை போட்டு கொடுக்குறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வேலையில் வச்சுக்கிட்டாரு. என்ன வேலை? மெய் காப்பலனா இருக்கிற பெரிய போஸ்டிங் கொடுத்து நல்லா சம்பளம் கொடுத்து அவனை கூடயே வச்சுக்கிட்டாரு. அவனுடைய டைம் நல்லா இருக்கிறதுனால அவனை தட்டி விட்ட பாம்பு போய் அவனை காப்பாற்றி அவனை பெரிய போஸ்டிங் கொடுத்து நல்ல சம்பளத்துக்கே வச்சுட்டாங்க. அதே கொஞ்ச நாள் கழிச்சு அதே அரசர்னாவே எப்பவுமே ஃபாரஸ்ட்டுக்கு போயிட்டு இது பண்ணுவாங்களே, வேட்டையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வேட்டையாடுறதுக்கு ஒரு நாள் போறாரு. அப்போ யாரை கூட்டு போவார்? கூட இருக்கிற மெய் காப்பலன் கொஞ்சம் சிப்பாயங்களாம் கூட்டு போவார். அந்த மாதிரி இந்த பையனையும் கூட கூட்டு போவார். கூட்டு போகும்போது அந்த மெய் காப்பலன் கூட போய் இருப்பான். வேட்டையெல்லாம் ஆடி முடிச்சுட்டு ரொம்ப டயர்ட் ஆகிட்டு ஒரு மரத்தோட நிழல்ல பார்த்துட்டு இருப்பாரு. ஓய்வு எடுப்பார் மன்னர். அப்போ ஓய்வு எடுக்கும்போது மேலே ஒரு ஈகிள் இருக்குல்ல, கழுகு, அது என்ன பண்ணும், ஒரு பாம்பை குத்தி சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த பாம்புலேருந்து ஒரு ரத்தம் சிந்தி இவருடைய கரெக்டாக மார்பில் சிந்தி அந்த மார்பு நெஞ்சு உள்ளே போய் அவருக்கு விசை ஏறிட போதுன்னு அவன் பயந்து அவன் என்ன பண்ணுவான், இவர் தூக்கத்தையும் எழுப்பக்கூடாது, இவரை கையால் தொச்சமாக எழுந்துருவாருன்னு சொல்லிட்டு அவனுடைய வாழை எடுத்து அப்படியே நைஸாக நழுவி எடுத்துடலாம் அதுலேருந்து அப்படின்னு சொல்லி ரத்தத்தை எடுத்துடலாம்னு சொல்லி கிட்ட எடுத்துகிட்டு போவான் கத்தியை. அதை பார்த்த மன்னர் எழுந்துட்டு உடனே என்னை கொலை பண்ணுறியாடான்னு சொல்லி பிடிச்சி அவனை தூக்கிட்டு போய் சிறையில் அடைச்சிடுவார். இதுலேருந்து என்ன தெரியுது? அவன் நல்லது நினைச்சான் கெட்டது நடக்குது, கெட்டது நினைச்சான் நல்லது நடக்குது. எதனால? அவன் டைம் நல்லா இருக்கும்போது அவன் கெட்டதே நினைச்சு கிரில தட்டி விடும்போது பாம்பு போய் அவனை காப்பாற்றி நல்ல போஸ்டிங் கொடுத்து நல்ல வேலையை கிடைச்சது. அதே அவன் டைம் சரியில்லை, அவன் நல்லதான் நினைக்க போனான் மன்னர் தூக்கத்தை கெடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அவன் கிட்ட எடுத்து போகிறத எடுத்து பார்த்துட்டு அந்த கத்தியை பார்த்துட்டு உடனே அவரை அடைச்சி போட்டான். என்ன தெரியுதுன்னா, ஒருத்தனுக்கு நேரம் நல்லா இருந்தா அவன் என்ன செஞ்சாலும் நல்லது நடக்கும், நேரம் நல்லா இல்லைன்னா அவன் நல்லதே செஞ்சாலும் கெட்டதில் போய் முடியும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? டைம், நேரம் ஒருத்தனுக்கு நல்லா இருக்கணும். மக்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கொடுங்க. வணக்கம், நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த கதையோடு உங்களை சந்திக்கிறேன்.